friends, நான் உங்க சுபதா zacs.kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம கிச்சனில் நிறைய பொருட்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குப்பையில் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ஒரு ரெசிபிலையும் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இருக்க போகுது. ஆனால் இந்த பொருள் வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவு நீரை வந்து ஃப்ளஷ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் அண்ட் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கவங்க வந்து இது ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது மூலயமா அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து ஓவராலாகவே நல்லா குறையும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டால் கஷ்டப்படுறவங்க ஒபீஸாக இருக்கிறவங்களுமே வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது மூலயமா ஒரு சூப்பரான வெயிட் லாஸுமே நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு மேஜிக்கலான சூப்பரான சூப் தான் இது. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நம்ம வந்து மல்லித்தண்டை என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட இலைகளெல்லாம் கிள்ளிட்டு இந்த தண்டை வந்து நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம். ஆனால் இந்த தண்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, பிபி பேஷண்ட், இவங்க எல்லாருமே இந்த தண்டை டெய்லியுமே அவங்களுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டு வர்றது மூலயமா ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு நன்மை மிகுந்த தண்டை தான் நம்ம வந்து டெய்லியும் குப்பையில் தூக்கி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கொத்தமல்லி தண்டை இந்த மாதிரி நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி தண்டு சூப்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ இதை நல்லா நம்ம பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி வந்து வெயிட் லாஸ்க்கு எடுக்கணும், எப்படி வெயிட் கெயினுக்கு எடுக்கணும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் அப்படியே சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மண் சட்டி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நான் பட்டர் சேர்க்குறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பொடுசாக கட் பண்ண பூண்டுமே வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை வெங்காயம், ஒரு கேரட், அரை கேப்சிகம், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். எப்போயுமே சூப்பு செய்யும் போது நம்மளுடைய போடுற வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வதக்கிக்கிட்டாலே போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதையுமே வந்து நம்ம இதோட சேர்த்து வதக்கலாம். இந்த கொத்தமல்லி தண்டு சேர்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுத்துரும். அந்த சூப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறைய தைம், ரோஸ்மெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் இட்டாலியன் சீசனிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கொத்தமல்லியை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் தான் சொல்லணும். இந்த கொத்தமல்லியை வந்து நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இதில் பிங்க் சால்ட் சேர்க்குறேன். கொலஸ்ட்ரால், பிபி அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒயிட் சால்ட்டை உங்களுடைய ஃபுட்லேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பிங்க் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பிங்க் சால்ட் சேர்க்கறது மூலயமா நல்ல பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மோஸ்ட்லி சமைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான மண் சட்டி, கல் சட்டி, அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அயர்ன், இந்த மாதிரி ஆர்கானிக் குக்வேரில் குக்கிங்கை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. சூப் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன் பாருங்கள். அடுத்த ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். லெமனுமே நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு, லைட்டாக உப்பு, நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரி தான் இந்த சூப்பு இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து குடிக்கலாம். இப்போது வீட்டில் நம்மளுக்கு வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வந்து காலையில் வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிங் போயிட்டு வந்தானையும் இந்த சூப்பை வந்து ஒரு கிளாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். வெயிட் லாஸ்க்கு இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி டின்னருக்கு இந்த சூப்பை எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னா அதை சாப்பிடாம இந்த சூப்பை வந்து நீங்கள் மெயின் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து ஒரு சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத வாட்டர் ரிட்டென்ஷனை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு வருவாங்க, அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவாங்க, மதியானத்துக்கு முன்னாடி ஒரு 11:30 மணி இல்லை ஒரு 12 மணிக்கு, அதாவது லஞ்சுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி
நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சூப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான அண்ட் ஹெல்தியான இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.